அந்த இரிடியம் அப்படின்னா என்ன? அந்த இரிடியம் மோசடி வந்து தொடர்ந்து நடைபெறதுக்கான காரணம் என்ன? இந்த மோசடி ஒரு 40 ஆண்டு காலமாக நடக்குது. பல ஐஜிக்கள், பல டிஜிபிக்கள் வச்சிருந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் இதனுடைய விலை 100 கோடி ரூபாய். இதை உண்மையை நம்பி ஜெயலலிதா சசிகலாவை தேடி அலைகிறாங்க. இந்த இரிடியம் எப்படி ஏமாற்றுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலதிபர்களை இது சேட்டலைட் செய்வதற்கு பயன்படும். எது? நீங்கள் மின்னல் மோதினா பட்டு தெரிக்குமா. 100 ஆண்டு காலம் யாரையுமே சீண்டாத நல்ல பாம்பு, அந்த விஷம் அப்படியே கட்டியாகி அதுதான் கல்லாக மாறுகிறது. உண்மையாகவே அப்படி இருக்கு. இதுக்கு பேர் நாகரத்தினம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் திருப்பூர் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். பொண்டாடி பேர் 5 லட்சம், பையன் பேர் 5 லட்சம், அவர் 5 லட்சம், 15 லட்ச ரூபா கட்டியிருக்கார். எப்படி அவன் செட்டப் பண்ணுறான் பாருங்க இந்த கதையை. ஆல்பர்ட் ஹிட்ச்காக் இங்கிலீஷ் பட டைரக்டர் கூட இப்படி பண்ண முடியாது. யார் பண்ணுவான்னா, ஒரு பீடிக்கு ஒரு குவார்ட்டருக்கு வழி இல்லாமல் கிராமத்தில் படுத்து கிடக்கிறாங்கல்ல, அவன் செட் பண்ணுறது. நான் இப்போ போஸ்டே அடித்து விட்டுனேன். திராவிடத்தை ஏமாற்றிய தேசியமே காங்கிரஸ்காரன்னு விட்டோம். அவன் அப்போவே 100 கோடி அடிச்சுட்டு போயிட்டான். இப்படி தமிழ்நாடு முழுக்க. அதே போல் பிஜேபி பன்னீர்செல்வம் கம்பெனி, எங்கே பார்த்தாலும் பிஜேபின்னு இருக்கும். ஒரு இடத்த 3 பேர் கரை பண்ணி கொடுத்துருவான். தேக்குமர திட்டம்னு ரிட்டையர்டு ஆன அத்தனை அரசு அதிகாரிகளும் குறைந்தபட்சம் ஒரு 50,000 கோடியை டெபாசிட் பண்ணாங்க. காவி வேட்டி, பக்தி பழம், ஆன்மீகம், கட்டுக்கட்டாக விபூதி, திருநூறு, ஆன்மீகத்தை தான் பேசுவார். அவரை நைய புடைக்க ஆள் இல்லை. நீங்கள் எல்லா உயர்மட்ட அதிகாரிகளோடு தொடர்பு இருக்கும், ஐஏஎஸ்களோட தொடர்பு இருக்கும், பாஜகவில் இருக்கிற அத்தனை பேரோட தொடர்பு இருக்கும். அப்போ பணம் கொடுத்தவர்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி செத்து போகிற பட்டியல் நிறைய இருக்கு. வணக்கம். இது மக்கள் திரு சிறப்பு விருந்தினர் வந்து மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. அதாவது சதுரங்க வேட்டை படத்தில் உள்ள டைலாக் மாதிரி, ஒருத்தரை ஏமாற்றணுன்னா ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் வரும். அது மாதிரி இது சின்ன அளவில் வந்து ஏமாற்றுகள் பல லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி ஏமாத்துறாங்க, எங்களுடைய பேங்கை பேரை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து சுவாமிநாதன் ஐயர் அப்படிங்கிறவர் வந்து மூளையாக செயல்பட்டு இந்த இது சொல்கிறாங்க. இந்த இரிடியம் அப்படின்னா என்ன? அந்த இரிடியம் மோசடி வந்து தொடர்ந்து நடைபெறதுக்கான காரணம் என்ன? அதாவது சார், இதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த மோசடி ஒரு 40 ஆண்டு காலமாக நடக்குது. முதல்ல இந்த மோசடி ஆரம்பித்த மெத்தடு எதுன்னு கேட்டிங்கன்னா, நாகரத்தினம். இது பாம்பு கல்லுன்னு பேர். இது வந்து 80களில் ரொம்ப பரபரப்பான செய்தி. பல கோடிகளை வைத்திருக்கிற எல்லா தொழிலதிபருமே 100 ஆண்டு காலம் யாரையுமே சீண்டாத நல்ல பாம்பு, அந்த விஷம் அப்படியே கட்டியாகி அதுதான் கல்லாக மாறுகிறது. உண்மையாகவே அப்படி இருக்கு. இதுக்கு பேர் நாகரத்தினம். இந்த நாகரத்தினம் கல்லை பீரோவில் பூட்டி வச்சிங்கன்னா செல்வமெல்லாம் குளிக்கும். இந்த நாகரத்தினம் கல் மிக எளிதாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய பாம்பு சுருங்கி உறிஞ்சானா வந்து யார் இந்த பாம்பு கல் ஆட்கள் சொல்கிற கதை. அப்போ இதை இரவில் தான் அது வெளியேறுமாம். வெளியேறி இறை தேடும்போது அதை அந்த பாம்பு நாகரத்தின கல்லை கக்கி வச்சுட்டு இறை தேடும். இறை தேடி முடிஞ்சு அதை தூக்கி வாயில் வச்சுட்டு போய் படுத்துக்கும். யாரையுமே கடிக்காமல் 100 ஆண்டு. எப்படி அவன் செட்டப் பண்ணுறான் பாருங்க இந்த கதையை. ஆல்பர்ட் ஹிட்ச்காக் இங்கிலீஷ் பட டைரக்டர் கூட இப்படி பண்ண முடியாது. யார் பண்ணுவான்னா,
ஒரு பீடிக்கு ஒரு குவார்ட்டருக்கு வழி இல்லாமல் கிராமத்தில் படுத்து கிடக்கிறாங்கல்ல, அவன் செட் பண்ணுறது. இது எப்படியா உனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, பாம்பு இந்த கல்லை அமாவாசையில் கக்கி வச்சுட்டு இறதேடும்போது அந்த வழியாக போன மாடு அது மேலே சாணி போட்டுருச்சு. சாணி போட்டால் மறைஞ்சு போச்சு. தேடி அலையுது அந்த பாம்பு, செத்து அங்கேயே கிடக்குது. நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம். இதனுடைய விலை 100 கோடி ரூபாய். இதை உண்மையை நம்பி ஜெயலலிதா சசிகலாவை தேடி அலைகிறாங்க. பல ஐஜிக்கள் பல டிஜிபிக்கள் வச்சுருந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் பாம்புகள் வேணும் தேடி கீடி போட்டாமா. அப்படி ஒன்றுமே இல்லை. இல்லை போய் விசாரிங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை. இப்படித்தான் இந்த மோசடி ஆரம்பித்து 50 லட்சம் 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு கொடுத்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த பாம்புக்கள் ஒளிர்வதை காமிப்பான். இந்த மீன் மாத்திரை இருக்குல்ல, மீன் மாத்திரையில் பேட்ரி சார்ஜை கொடுத்து அது அப்படியே நீங்கள் தொடாதீங்க சார், தொடக்கூடாது. பெரிய பவுன்சர் ஆள் அம்பு பெரிய பண்ணையார் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுப்பான், வாங்கி பிரிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இப்படியான மோசடி கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து கோயில் கலசம். கலசம் தான் இப்போ நீங்கள் சொல்கிற இரிடியம். இந்த இரிடியம் எப்படி ஏமாற்றுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலதிபர்களை இது சேட்டலைட் செய்வதற்கு பயன்படும். எது நீங்கள் மின்னல் மோதுனா பட்டு தெரிக்குமா. அதனால் பல நாட்டு பிரதமர்களை இதை கடத்திட்டு இருக்கான். இப்படி தான் சொல்லுவான். எங்கே நீங்கள் ஏதோ கிராமத்தில் குக்கிராமத்தில் சாராயத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவன் உடை எப்படி தெரியுமா இருக்கும், சில்வர் கோட்டிங் உடை. இதை போட்டுட்டு தான் போய் அதை அந்த இருடியத்தை தொடங்கினா, இருடிய வேஸ்ட் வந்துன்னா உங்களுக்கு கை காலெல்லாம் செயலிழந்து போயிடும். அதை பார்க்க போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பான், நீங்கள் அதை போட்டுட்டு தான் போய் பார்க்கணும். இதனுடைய விலை 2000 கோடி. ஏன்டா 2000 கோடி விற்கிறவன் ஏன் பீடி குடிச்சிட்டு உட்காந்துருக்க, சோத்துக்கெல்லாம் உட்காந்துருக்குன்னா இப்படி ஒரு சீட்டிங். அப்போது இன்னுமாடா இந்த உலகம் உன்னை நம்புது. இதுதான் கதை. இப்போ இந்த இரிடியம் போய் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு 1000 கோடி ரூபா ஃபண்டு இருக்குது. அதுக்கு மார்ஜின் மணி 10% கட்டணும். 1000 கோடிக்கு 100 கோடி கட்டினா 1000 கோடியை 99 வருஷத்துக்கு கடனுக்கு நம்ம கொடுப்பாங்க, வாங்கி பிரிச்சுக்கலாம். இப்படி படித்தவன் தொழிலதிபர். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் திருப்பூரில் இருக்கார், இன்னைக்கு வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். பொண்டாடி பேர் 5 லட்சம், பையன் பேர் 5 லட்சம், அவர் 5 லட்சம், 15 லட்ச ரூபா கட்டியிருக்கார். எவ்வளோக்கு? 3 கோடிக்கு. எத்தனை வருஷமா சார்? எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 5 வருஷமாக கட்டிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கார். அது அதிக மீட்டிங் நடக்குன்னா பாண்டிச்சேரி தான் நடக்கும். பாண்டிச்சேரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு போய் கூப்பிட்டா ரங்கசாமி வந்துடுவார், நமச்சிவாயம் வந்துடுவார். இந்த சீட்டிங் ஆட்களுக்கு பேஸ் எங்கே? பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி ஒரு ரெசார்ட்டில் பார்ட்டி கீட்டி டான்ஸு, சரக்கு பார்ட்டி, ஆடு கோழி ஊர்வன பரப்பனை சாப்பிட்டுட்டு போயிடுவான். அடுத்து இன்னும் அந்த ப்ராசஸில் இருக்குது. 3 மாதத்தில் நமக்கு அந்த 100 கோடி ரூபா வந்துடும். பிரித்து எடுத்துங்க. 99 வருஷத்துக்கு கரெக்டாக கொடுத்துடணும். இப்படி அதே போல் நீங்கள் 85ல் 7 ஸ்டார் என்டர்பிரைசஸ் 1/3 பணம் கட்டிங்கன்னா நீங்கள் விரும்புகிற பொருள் 100 நாள் கழித்து வாங்கிக்கலாம். எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு சரிங்களா? குழந்தை பெக்கறதுக்கு வீட்டுக்கு வந்தவோ தாலியை விற்றெல்லாம் அதை டெபாசிட் பண்ணி, தஞ்சாவூரை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு ஆள் ஏமாத்தினார் 85ல். நான் திருப்பூருடைய திராவிட கழக நகர செயலாளர். அவன் காங்கிரஸ்காரன், ஜெகதீசன் பேர். நான் அப்போ போஸ்டே அடித்து விட்டுனேன், திராவிடத்தை ஏமாற்றிய தேசியமே காங்கிரஸ்காரன்னு விட்டோம். அவன் அப்போவே 100 கோடி அடிச்சுட்டு போயிட்டான். இப்படி தமிழ்நாடு முழுக்க. அதே போல் விஜிபி பன்னீர்செல்வம் கம்பெனி, எங்கே பார்த்தாலும் விஜிபின்னு இருக்கும். ஒரு இடத்த 3 பேர் கரை பண்ணி கொடுத்துருவான். ஒரு இடத்த அந்த கம்பெனி திவாலா போய் மூடி எங்கே இருக்குன்னு அட்ரஸே தெரியல. உண்மையாக நடந்தது. விஜிபி பன்னீர்தாஸ்கிட்ட டிரைவரை போய் ஒருத்தர் சேர்றாரு. சேர்ந்து சொல்கிறார், ஐயா நான் வெளிநாடு போய் கொஞ்சம் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, உங்களுடைய விஜிபி நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ அவர் சொன்னாராம், வேண்டாப்பா நல்ல நிறுவனமாக பார்த்து பண்ணு. என்ன சொன்னார்க்காரு? நல்ல. அப்போ உங்கள் நிறுவனம் ஏப்பா இது வேண்டாப்பா, நாங்களே சீட்டிங் நிறுவனம், உன் காசு நல்ல நிறுவனத்தில் பத்திரமா இருக்கட்டும், ஏன்னா இப்போ மகளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற அதனால் பாதுகாப்பாக கொடு.
அப்போ இங்கே இங்கே பணம் கொடுத்தும் பூரா எல்லாமே ஸ்வாகா. வெளிநாட்டில் போய் பிஜேபி எங்கே பார்த்தாலும் பிஜேபி பன்னீர்தாஸ், பிஜேபி எஸ்டேட், பிஜேபி ரியல் எஸ்டேட், எல்லா தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் முந்தைய எல்லா பக்கம் நீங்களும் பார்த்துருக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட்டை ஆரம்பித்ததே பிஜேபி தான். இப்போ அந்த நிறுவனம் மூடி மண்ணாக போச்சு. ஏன்னா ஒரே லேண்டை 3 பேருக்கு கரை பண்ணி கொடுக்குறது. அதே போல் கலைமகள் சபான்னு ஒன்று இருந்தது, எங்கே பார்த்தாலும் இருக்கும். 2000ங்களுக்கு முன்பு சாதாரண உடக்கா முட்டையிடாத காடெல்லாம் போய் வளைச்சி போட்டுருவாங்க. 100 ஏக்கரா 50 ஏக்கரா இப்படி பலாயிரம் கோடி அப்பாவி மக்களிடம் வசூலிக்கப்பட்டு எவனுக்குமே பணம் போய் சேரல. நீங்கள் நான் 2005 சென்னையில் தேக்கு மர திட்டம்னு ரிட்டையர்டு ஆன அத்தனை அரசு அதிகாரிகளும் குறைந்தபட்சம் ஒரு 50,000 கோடியை டெபாசிட் பண்ணாங்க. அனுபவம் பிளான்டேஷன் அது பேர் மறந்து போச்சு. அங்கே மீனாவை பார்க்கலாம், ரம்பாவை பார்க்கலாம், எல்லா நடிகைகளையும் அங்கே பார்க்கலாம். இவர்கள் தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நடேசன், அனுபவம் நடேசன். தேக்கு மர திட்டத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 50,000 ரூபா வந்துடும் ஒரு 5 வருஷத்தில். அவ்வளோ பேர் கடைசியாக 2000 பேர் நடேசன் பார்க்கில் அந்த மீட்பு குழு, ஐஜி, டிஜிபி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அத்தனை கட்சி அதில் அடிச்சிட்டான். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்போது அந்த முதலீட்டாளர்கள் கூட்டம் நடேசன் பார்க்கில் நடக்கும். முதல் கூட்டத்துக்கு 2000 பேர் வந்தாங்க, 2வது கூட்டத்துக்கு 1500 வந்தாங்க, 3வது கூட்டத்துக்கு 1000 பேர் வந்தாங்க. 10 கூட்டம் முடியும் போது 50 பேர் கூட வரல. பாதி பேர் செத்து போயிட்டான், விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். இதையெல்லாம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறதே 2 கட்சிகளுக்கும் தெரியும், அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும், மாநில அரசு அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் கடைசியாக அண்ணாமலை பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் 5000 கோடி. அந்த ஹாரிஸே போலீஸ் தேடிட்டு இருக்கு, லோக்கல், அதாவது நம்ம டிஜிபி தேடிட்டு இருக்கார். மோடி வருகிற பொழுது மோடியுடைய வரவேற்புக்குள்ள பொக்கே வச்சு நிற்கிறார். ஹாரிஸு பேர், ராஜசேகர்னு பேர். அதெல்லாம் ஆம்ஸ்டாங் கொலையே அதில் நடந்தது ஹாரிஸில். 5000 கோடி ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸில். இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. எல்லாம் எங்கே போய் செட்டில் ஆயிடுவான்? துபாயில் போய். ஆர்கே சுரேஷ், நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் வந்து சிட்டி கிரைம் பிராஞ்சில் கம்ப்ளைண்ட் வந்து ஆர்கே துபாய் போய் ஒளிஞ்சிருந்தார். இங்கே பேசுவதை பேசி சரி பண்ணுவதை சரி பண்ணி நார்மல் ஆகிட்டார். 1 லட்சம் கொடுத்த 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கிட்ட ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சார். அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஹெச் சுவாமிநாதன் ஐயர் அவர் பப்ளிக்கே அந்த வீடியோலாம் கொடுக்குறாரு. அதாவது அதிகப்படியான மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி நடிகர்லாம் கூட்டு விழா நடத்துறதுக்கான வீடியோலாம் நம்ம கிடைக்கிது. இந்த எஸ்ஹெச் சுவாமிநாதன் ஐயருங்கிறவர் யார், அவரை பற்றின ஒரு தகவல் சார். நீங்கள் எஸ்ஹெச் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு 25 பவுன்சரை கூட வச்சுருப்பார். காவி வேட்டி, பக்தி பழம், ஆன்மீகம், கட்டுக்கட்டாக விபூதி, திருநூறு, ஆன்மீகத்தை தான் பேசுவார். அவரை நைய புடைக்க ஆள் இல்லை. காரணம் இந்த அட்மாஸ்பியரை எளிதாக ஏமாறுவதற்கு மக்கள் சந்தேகப்படாமல் இருப்பாங்க. அவருடைய உடை காவி உடை. அப்புறம் கணபதி ஐயர், நிர்மலா சீதாராமன் சோப்புக்குள்ளே, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ரிசர்வ் வங்கியே கொடுத்துட்டாயா. நீங்கள் ரிசர்வ் வங்கி கொடுத்தானா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இவர்களெல்லாம் இந்த வேலையை செய்யலாமே. நீங்கள் பல லட்சம் கோடி வங்கியில் டெபாசிட் சும்மா கிடக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு 6.5% தான் கொடுக்குறான் வட்டி. அப்போ நம்ம கணபதி ஐயர் 1 லட்சம் ரூபாய்க்கு 6 ரூபா வட்டி கொடுக்குறாருன்னா அம்பானி மொத்த காசு அவருக்கு கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துக்குவார். இது முழுக்க சீட்டிங் தான், ஏமாற்று தான். இது சட்டம் படி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டுக்கோட்டை பாட்டு தான். திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. நீங்கள் கவர்ச்சிகரமான வட்டின்னு 3 மாதம் கொடுப்பான், 6 மாதம் கொடுப்பான். அப்போ இவங்க அட்மாஸ்பியரை பார்க்குற பொழுது ஒரு தனி மனிதன் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டான், 20 லட்ச ரூபா கொடுத்துட்டான், 50 லட்ச ரூபா கொடுத்துட்டான்னா இவர்களை விட வலுவாக
பவுன்சர் எப்போவுமே 20 பவுன்சர் இருப்பான், 5 கார் பின்னாடியே போகும். நீங்கள் அவரை நேரடியாக நீங்கள் பேசவே முடியாது, பார்க்கவே முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஒரு அமைச்சருக்கான பாதுகாப்போடு இருப்பார். பணம் கொடுத்து எப்படி போய் அவரை நீங்கள் வாங்க முடியும்? நீங்கள் எல்லா உயர்மட்ட அதிகாரிகளோடு தொடர்பு இருக்கும், ஐஏஎஸ்களோட தொடர்பு இருக்கும், பாஜகவில் இருக்கிற அத்தனை பேரோட தொடர்பு இருக்கும். அப்போ பணம் கொடுத்தவர்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி செத்து போகிற பட்டியல் நிறைய இருக்குது. இப்போ இதை தாண்டி நீங்கள் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, சுவாமிநாத ஐயர், காட்பாடி ஜெயராஜ், குடுமியான்மலை ரவிச்சந்திரன், மணப்பாறை ஞானப்பிரகாசம், திண்டுக்கல் டெய்சி ராணி. ஆமாம், சாமிநாத ஐயருக்கு இப்போ 2 பொண்டாட்டியா லீகல், 20 பொண்டாட்டி தனியாக இருக்கும். அப்போது அந்த சாமிநாத ஐயர்கள் இந்த கும்பல் பூராமே இந்த பணம் வசூல் பண்ணி கொடுக்க, யார்கிட்ட பணம் இருக்கோ ஹார்ட் கேஷ் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணி இடத்தை விற்று பணம் வச்சுருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்து ஒரு உயர் அதிகாரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு உயர் அதிகாரி லண்டனில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கார். சீட்டிங் பண்ணுறவர் எங்கே இருக்கான்னு பாருங்கள். எல்லாருடைய மார்க்கெட்டு தமிழ்நாடு தான். முட்டாள்கள் மொத்தமாக வாழ்கிற நாடு தமிழ்நாடு தான்.